ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கும் ஒரு பெஸ்ட் ரிவ்யூஸ் ஐடியாஸ்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்துருக்கிறது டபுள் சைட் டேப் தான். இதை இந்த மாதிரி விஷயம்லாம் கூட யூஸ் பண்ணலாமா நீங்கள் ஆச்சரியப்பட அளவுக்கு இதை உபயோகப்படுத்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது இந்த இந்து உப்புலாம் வாங்குவோம் தெரியுமா, பேக். இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி பேக்கில் தான் வரும். ரொம்ப மொத்தமாக இருக்கும். ஒரு நாள் நைட்டு பூரா தண்ணியில் ஊற வச்சுட்டு மேலே அந்த இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வெள்ளை கலரில் ஒரு இது இருக்கும். நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சோம்னா அந்த வெள்ளை கலர் இதுவும் போயிடும். அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு மேலே இருக்கிற இந்த லேபிள்லாம் அழகாக எடுத்துக்குங்க. இப்போ நான் இதெல்லாம் அழகாக வாஷ் பண்ணி டிரான்ஸ்பரண்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். முன்னாடி மட்டும் கொஞ்சம் பா ஷேப்பில் இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதுலேயே பின் சைடு கட் பண்ணியிருக்கலையே, அதோடைய பின் சைடு நான் செலோ டேப் வச்சு ஒட்டிக்கிறேன். அந்த பை எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அதே அளவுக்கு நான் நீட்டாக செலோ டேப்பை ஒட்டி கட் பண்ணிக்கிறேன். நம்ம சின்னதாலாம் கட் பண்ணி ஒட்டக்கூடாது. அப்போ தான் நம்ம வெயிட்டாக ஆர்கனைஸ் பண்ணும்போது பிச்சுக்கிட்டு விழாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அடிப்பக்கமும் அந்த பையோடைய நீளத்துக்கு செலோ டேப்பை கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இதை பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எங்கே தேவையோ அங்கே ஒட்டிக்கலாம். நான் செவத்தில் ஒரு இடத்துல தான் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி இபி கார்டு, கேஸ் கார்டு, இந்த மாதிரி கார்டு ஐட்டம்லாம் கூட நம்ம அழகாக இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் கத்திரிக்கோல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கூட இதில் கட்டர் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி போயிருங்க. அதுக்கப்புறம் பேன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் தாங்குகிற அளவுக்கு வெயிட்டை நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கண்ணாடி. கண்ணாடி மாட்டுறதுக்கு கண்டிப்பாக ஆணி தான் வேணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல கண்ணாடி மாட்டணும்னு நினச்சா அதுக்கு டபுள் சைட் டேப்பே போதுமானது. அதே மாதிரி தான் மேலே அந்த கண்ணாடி நீட்டுக்கும் நம்ம டபுள் சைட் டேப்பை ஒட்டி கட் பண்ணிக்கலாம். இதோடைய ஹேண்டில் எடுத்துகிட்டு அடிப்பக்கமும் அந்த மாதிரி நீட்டாக ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஒட்டிக்குங்க. ஒன்ஸ் ஒட்டிட்டா திருப்பி எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் பர்மனெண்ட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் இந்தமாரி டேப் வச்சு ஒட்டிக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு இடத்துல ஒட்டியிருக்கேன். இதுக்கு ஆணியோ இல்லை ஹூக்கோ எதுவுமே தேவையில்லை. டபுள் சைட் டேப் இருந்தாலே போதும். இது வெயிட்டான கண்ணாடிக்கு பொருந்தாது. இந்தமாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற கண்ணாடிக்கு மட்டும்தான் பொருந்தும். இந்த மாதிரி கண்ணாடி மட்டும் இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒட்டிக்கோங்க. அடுத்தது பான்ஸ் பவுடர் டப்பா தான் பெருசு ஒன்று சின்னது ஒன்று மேல் பக்கம் கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த சின்ன டப்பா எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நான் பெரிய டப்பாவில் இந்த டேப்பை ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சின்ன பாக்ஸை அப்படியே ஒட்டிக்கலாம். இதுக்கு ஹெவி கம் வேணும்னு அவசியம் கிடையாது. இந்தமாரி டபுள் சைட் டேப் இருந்தாலே போதுமானது. நம்மக்கிட்ட பேப்பர் அதாவது கம்மு இல்லைன்னா இந்த மாதிரி டேப் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை அழகாக ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பெரிய டப்பா இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி அந்த டப்பா எவ்வளோ நீளமோ அந்த அளவுக்கு செலோ டேப் எடுத்து அது மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்து நம்ம நீட்டுக்கும் நம்ம வெயிட்டாக பொருள் ஆர்கனைஸ் பண்ணும்போது அது பிச்சிக்காமல் இருக்கணும்னா இந்த அளவுக்கு பாக்ஸ் அளவுக்கு நீளமாக நம்ம கட் பண்ணி ஒட்டி ஆகணும். கொஞ்சமாக கட் பண்ணி ஒட்டினாலும் கொஞ்ச நாளில் பிச்சுக்கிட்டு விழுந்துடும். இந்த அளவுக்கு நீட்டாக ஒட்டும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கும். பின்னாடி இருக்க பேப்பரை எடுத்துகிட்டு நமக்கு தேவையான இடத்துல இதை ஒட்டிக்கலாம். பாருங்கள், செவத்தில் நான் ஒரு இடத்துல ஒட்டியிருக்கேன். மேலே ஹைட்டாக இருக்கிற பொருள், அதாவது பெரிய பெரிய பென் ப்ரெஷ்லாம் வச்சுட்டு கீழே பென்சில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிற பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸை யூஸ் பண்ணலாம். இதுக்கு இந்த மாதிரி ஹூக்கோ இல்லை ஆணியோ தேவை கிடையாது. டபுள் சைட் டேப் இருந்தாலே போதுமானது. இதை வச்சு நம்ம செவத்தில் இந்த பாக்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். இது சேரீ வேறு டிரான்ஸ்பரண்ட் கவர் தான். இது ஓரளவுக்கு தான் மொத்தமாக இருக்குது, ரொம்பலாம் ஒன்றும் மொத்தமாக இல்லை. உங்கள்கிட்ட மொத்தமான ஒரு கவர் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. சட்டுன்னு கிழியக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஹைட்டை வச்சுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பேக்கோடைய ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் நான் டபுள் சைட் டேப்பை ஒட்டிக்கிறேன். அதாவது அந்த கவர் எந்த அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம நீளமாக இந்த டேப்பை ஒட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம ஒட்டி இதில் பொருள் ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கும். கொஞ்சமாக கட் பண்ணி ஒட்டினாலும் நமக்கு சரி வராது. இப்போ இது மேலே இருக்கிற அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையான இடத்துல ஒட்டிக்கலாம். நான் பீரோவில் இருக்கிற அந்த துண்டுலாம் போகிறதுக்கு ஒரு கொடுத்துருப்பாங்களே அந்த வளைவில் தான் ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் நம்மளுடைய மெடிக்கல் ஃபைல் இருந்தால் வச்சுக்கலாம்.
இதுதான் இல்லை, நம்மளுடைய முக்கியமான பேப்பர்ஸ் எதுனாலும் இதில் வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ பீரோ டோரில் வைக்கிறதுனால நமக்கு இடமும் மிச்சமாகும். பாருங்கள், நான் வந்து தைக்காத ப்ளவுஸ் பீட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கூட நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாம். நமக்கு எங்கே தேவையோ அங்கே ஒட்டி, நம்ம பீரோட உள்பக்கம் கூட ஏதாவது ஒரு இடத்துல கூட ஒட்டி நம்ம இதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். எங்கே வேணாலும் இதை வச்சுக்கலாம். நம்ம வந்து மூடும்போது டிஸ்டர்ப் இல்லாத வகையில் பார்த்து இது வந்து ஒட்டிக்குங்க. அடுத்தது நான் வந்து ஒரு பிள்ளையார் படம் தான் எடுத்திருக்கேன், சின்னது. அதை வந்து செவத்தில் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நீட்டுக்கும் ஒட்டணும் அவசியம் கிடையாது. இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸானது. ஸோ நடுவில் மட்டும் கொஞ்சமாக ஒட்டிக்கலாம். அதேமாரி அடிப்பக்கமும் கொஞ்சமாக கட் பண்ணி இது வந்து ஒட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு பூஜை ரூமில் இல்லை வேறு எங்கேனாலும் இதை வந்து ஒட்டிட்டிங்கன்னா அப்படியே இது வந்து செவத்தோடு ஒட்டிக்கும். ஸோ பார்க்கறதுக்கு நம்ம ஆணியில் மாட்டின மாதிரியே அழகாக இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெயிட்டான அட்டைப்படம் வரைக்கும் நம்ம செல்லோடேப் வச்சு ஒட்டிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக பெருசாக இருக்க படம்னா அந்த படம் நீட்டுக்கு செல்லோடேப்பை நீங்கள் ஒட்டிக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ்லாம், இது வந்து உட்டில் செஞ்சது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்லலாம் கடவுள் சிலை வச்சுருக்கீங்க, உங்கள் சாமி ரூம் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குன்னா இதுக்கு பின்னாடி நம்ம செல்லோடேப் ஒட்டி அந்த சாமி ரூமுடைய பக்கவாட்டு செவத்துலையோ இல்லை டோர்லேயோ கூட நம்ம ஒட்டிக்கலாம். இடம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கூட நம்ம வந்து இந்த மாதிரி சிலையெல்லாம் வச்சுக்கலாம். வெண்கல சிலையோ இல்லை வந்து பித்தளை சிலையோ இதுமாரி ஒட்ட முடியாது, வெயிட்டு தாங்காது. ஆனால் இந்தமாரி மரத்திலான பொருள் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அட்டையில் இருக்கிறது அந்த மாதிரி கடவுள் படத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி செல்லோடேப் வச்சு நம்ம வந்து பக்கவாட்டு செவர்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது கதவுலையோ ஒட்டிக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னா 2 செல்லோடேப் ஒட்டிக்கிங்க. அது வந்து கொஞ்சம் வெயிட்டு கம்மி, லட்சுமி சிலை. இது வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அந்த 2 சைடும் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து வெயிட்டு தாங்க. இப்போ இது பின்னாடி இருக்கிற அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நான் வந்து செவத்தில் ஒட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். இடம் இல்லாத பட்சத்தில் கடவுள் சிலையெல்லாம் நம்ம இந்த மாதிரி பூஜை ரூமில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நமக்கு இடம் வந்து தாராளமாகவும் இருக்கும், கீழே விழவும் விழாது. அடுத்தது இந்த மாதிரி சின்ன குக்கருடைய கேஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து வீணாக போனது. இப்போ வந்து இதில் ஒரு 1/4 பாகம் வரைக்கும் அப்படியே நான் வந்து இந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா நீங்கள் பாதி வரைக்கும் கூட ஒட்டிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து இது இப்படியே ஒட்டிட்டு இப்போ வந்து மேலே இருக்கிற அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல ஒட்டியிருக்கேன். இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா டவல் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்தமாரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆணி வேணும்னு அவசியமே இல்லை, டபுள் சைட் டேப் இருந்தாலே போதும். அதுவே ஒட்டி நம்ம செவத்தில் ஒட்டிக்கிட்டு டவல் ஹேங்கராக யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூம் உங்களுக்கு ஆணி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி க்ரீன் டீ வர ஒரு அட்டைப்பெட்டி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து பாக்ஸ் மட்டும்தான் தேவை. மூடியெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து சைடில் எடுத்துகிட்டு இருக்க பக்கம்லாம் கம் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். இது வந்து அட்டைன்றதுனால சாதா கம் யூஸ் பண்ணாலே போதும். இப்போ இது நல்லா ஒட்டிட்டு அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் மேலே கட் பண்ண அந்த அட்டையை நான் வந்து கம் அப்ளை பண்ணி உள்பக்கமாக ஒட்டிக்கிட்டேன். அடிப்பக்கம் வந்து நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு வந்து ஃபெவிகால் இல்லை சாதா கம், இந்த மாதிரி சாதா கம்மே போதுமானது. இப்போ நான் அதை அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு அடியில் வச்சு ஒட்டிடுறேன். இப்போ இந்த பாக்ஸுக்கு இது காய விட்டு நான் வந்து ஒரு கலர் பேப்பர் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்களா, பாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் பின்னாடி இந்த பாக்ஸ் அளவுக்கு நீளமாக நான் வந்து டபுள் சைட் டேப்பை ஒட்டி அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாக்ஸுடைய அடிப்பக்கமும் நம்ம வந்து அதே அளவுக்கு நீளமாக ஒட்டி கட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸில் நம்ம எவ்வளோ வெயிட் வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை நம்ம வந்து டேப் வேணுமோ ஒட்டிக்கலாம். இன்னொன்று ஒட்டினா கூட ஓகே தான். நீங்கள் வெயிட்டாக ஆர்கனைஸ் பண்ண போனீங்கன்னா நடுவில் கூட ஒரு தடவை ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து இதுக்கு மேலே இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு தையல் மிஷின் பக்கத்தில் தான் செவத்தில் ஒட்டியிருக்கேன். இப்போ தையலுக்கு தேவையான நூல்கண்டு, அது இன்ச்சி டேப் எல்லாத்தையும் நான் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாமல் டபுள் சைட் டேப் வச்சு நமக்கு எங்கே தேவையோ ஒட்டி பொருட்களை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ ரொம்பவே கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி வெயிட்டாக வைக்காமல் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற பொருட்களை வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டிலாம் ஓகே தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.